இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆகார் தேவனை சந்தித்தாள். அவருடைய வார்த்தையை கேட்டாள். அவருடைய அலைச்சல்கள், அங்கலாய்ப்புகள், தவிப்பு, தனிமை, எதிர்காலம் இல்லாத ஒரு கேள்விக்குறியான நிலை, இதில் எங்கே போவது, எப்படி வாழ்வது என்று அவள் அலைந்து கொண்டிருந்த போது கர்த்தர் அவளை சந்தித்தார். நீ எங்கே இருந்து வருகிறாய், நீ எங்க போற, பேரை சொல்லி ஆண்டவர் கூப்பிட்டு அவளுக்கு வேண்டிய ஆலோசனைகளை கொடுத்து அவளுடைய எதிர்காலத்தை குறித்தும் அவளுடைய பிள்ளையினுடைய ஆசீர்வாதங்களை குறித்தும் கர்த்தர் மிக தெளிவாக நேரடியாக பேசினார். அதனால அந்த சகோதரி, என்னை காண்பவரை இவ்விடத்திலே நானும் கண்டேன் அல்லவா என்று சொல்லி ஆண்டவருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். பாருங்க, பிரத்யட்சமா தேவன் தன்னை அவளுக்கு வெளிப்படுத்தி அவளுடைய வாழ்வை குறித்ததான திட்டத்தை அவளோடு பகிர்ந்து கொண்டார். ஆனால் இந்த ஆகார் ஆபிரகாமின் உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரி அல்ல. வாக்குத்தத்தத்தில் அவளுக்கு எந்த பங்கும் இல்லை. ஆனா பாருங்க, அவன் மேல ஆண்டவருக்கு அக்கறை, அவளை விசாரிக்க, அவளுக்கு ஒரு வாழ்க்கைய எதிர்காலத்தை அமைத்து கொடுக்க கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தி இருப்பார்னா, இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். உங்களை அவர் தன்னுடைய இரத்தத்தை விலைக்கரையமாய் கொடுத்து வாங்கியிருக்கிறார் தனக்கு சொந்தமாக. நீங்களும் இன்னைக்கு அவருக்கு சொந்த பிள்ளைகளா இருக்கிறீங்க. அப்போ உங்க அலைச்சல்கள் அவருக்கு தெரியுமா தெரியாதா? உங்க கண்ணீருக்கு என்ன காரணம் அவருக்கு புரியுமா புரியாதா? உங்க வாழ்க்கையை குறித்த ஒரு நல்ல திட்டம் அவர் கருத்தில் இருக்கிறதா இல்லையா? உங்க பிள்ளைகள், அவர்களுடைய எதிர்காலங்கள், அவர்களுடைய ஆசீர்வாதங்கள், இவைகள் எல்லாம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறதே. இதெல்லாம் உங்களால புரிய முடியுதா? நீங்க புலம்பவே வேண்டாம், நீங்க அழவே வேண்டாம், நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க, நீங்க எந்த சூழ்நிலையில இருக்கீங்க, உங்க பிரச்சனை என்ன, உங்க தேவை என்ன, இது எல்லாவற்றையும் அறிந்த ஒரு தேவன் உங்களை காண்கிறார். நிச்சயமா ஆகாரை கண்டு அவளுக்கு ஒரு எதிர்காலத்தை அமைத்து கொடுத்த கர்த்தர் உங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமான எதிர்காலத்தை நிச்சயமாய் தருவார். இந்த தேவன் உங்களை காண்கிறார். தேவனே, அங்கலாய்ப்போடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் யாராயிருந்தாலும் நீருமை வெளிப்படுத்தி அவர்களை குறித்த காரியங்களை அறிவித்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.